அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃபஇம் மாத அவ் குத்தில இன்கலப்தும் அலா அஅகாபிக்கும் வமன் யன்கலிபு அலா ஆகிபைஹி ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷைஆ வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ഖൈറുക്കും മൻ താല ഉമറുഹു വഹസുന അമലുഹു ഔ കമാ ഖാല ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தொடர்ச்சியாக நினைவூட்டப்படுகின்ற இந்த அருள் வளமிக்க அவையிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் பொழியட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட உஸ்தாது பெருமக்கள், நிர்வாகிகள், இந்த கூட்டத்திலே திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாமிய முகமனை மற்றொரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹுவின் அருளும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கிட்டத்தட்ட ஒரு 11வது நாளாக இன்றைய தினத்தில் முதியவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முக்கிய அறிவுரைகள் என்கின்ற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அநேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்திம காலத்தின் சில செய்திகளை உள்ளடக்கி சில விஷயங்களை நினைவூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்தில்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான அருட்கொடைதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான நன்மை என்பதை மற்றவர்கள் உணர்கிறார்கள் இல்லையோ, நமக்கு அதில் நம்பிக்கை வேண்டும். அந்த வகையிலே அவர்களுடைய இறுதிக்கால நடவடிக்கைகள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வழிகாட்டலை தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு அப்படிப்பட்ட பல்வேறு வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பகுதி வாழ்க்கையை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா போகிற போக்கில் உடனடியாக தன் அளவில் உயர்த்தி கொள்ளவில்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதற்கான அடையாளங்களை அல்லாஹ் அவ்வப்போது காட்டிக்கொண்டே இருந்தான். சும்மா நேற்று இருந்தாங்க இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சில பேருடைய மரணத்தை பற்றி பேசிக்கவும் இல்லை. என் கூட தான்ப்பா சாப்பிட்டார் அவர், நேற்று கூட என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தார், 2 பேரும் நாங்கள் ரொம்ப நேரம் கடத்தலில் நின்று இருந்தோம்,
அப்படின்னு சில பேரை பற்றி நம்ம பேசுவோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சராசரி மரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய மரணத்திற்கான அறிகுறிகளை அல்லாஹ் கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி சில ஆண்டுகளிலேயே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். சில நாட்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், சில ஆண்டுகளாகவே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது என்பதும் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி நிறைவடைய போகிறது என்பதற்கான அறிகுறி தான். ஹிஜ்ரி 8வது ஆண்டே அந்த அறிகுறிகள் தொடங்கிவிட்டதாக நமக்கு அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு அறிகுறிகளாக அல்லாஹ் காட்டிக்கொண்டே வந்தான். அந்த அறிகுறிகளில் ஒன்றைத்தான் அல்லாஹ் நாம் அடிக்கடி மக்ரிபு தொழுகையில் செவியுறக்கூடிய ஒரு சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபியே, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் கண்டுவிட்டால், நீங்க இந்த உலகத்திற்கு வந்த காரியம் முடிவடைந்து விட்டது என்று பொருள். நீங்கள் எந்த மிஷனுக்காக இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ அந்த மிஷன் அதோட முடிஞ்சு போச்சு. மக்கள் அனைவருடைய வீடுகளுக்குள்ளும் நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டீர்கள். உங்களுடைய வருகைக்கான நோக்கம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் இதற்கு பிறகு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி வேறொன்று என்று அல்லாஹ் சொன்னான். இதுவரைக்கும் நீங்க மக்கள்கிட்ட அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் இஸ்லாத்திற்கு உதவி கிடைத்து விட்டது, வெற்றி கிடைத்து விட்டது. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள். அதனால தான் ஹிஜ்ரி 9வது வருஷம் இருக்கு பாருங்க. ஹிஜ்ரி 9வது வருஷத்துக்கு இஸ்லாமிய வரலாற்றில் சனத்துல் உஃபூதுன்னு ஒரு பேர் இருக்கு. சனத்துல் உஃபூத் என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்னா, தூதுக்குழுக்கள் அதிகமாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த ஆண்டு அது. ஒவ்வொரு தூதுக்குழுவும் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அந்த தூதுக்குழு என்பது வந்தவர்கள் சில பேராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் டெலிகேட்ஸ், எல்லாருமே பிரதிநிதிகளாக வந்தவர்கள். அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சமூகமே இருந்தது. அந்த சமூகத்தினுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு அறிகுறியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த வந்த பிரதிநிதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு போனார்கள். அந்த வகையிலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்கள். நபியே, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ அந்த பணி நிறைவடைந்து விட்டது, முடிஞ்சிருச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கடைசி ஆண்டுல அவர்கள் செய்த ஹஜ் இருக்குது பாருங்க, அந்த ஹஜ்ஜில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜினுடைய கிரியைகளை என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி செய்யறோம் அதே மாதிரி நீங்க செய்யுங்க. லஅல்லி லா அல்காக்கும் பாத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போகலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போலத்தான் அந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டு ரமலான் மாதம் இருக்கு, கூட்டாதீங்க இப்படி இருக்கு. ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே வருஷம் என்ன செய்வாங்கன்னா, வெறும் 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஹிஜ்ரி 10வது வருஷம் மட்டும் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. எப்போதும் வருஷம் ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்லிக் கொள்வார்கள், பாடம் கொடுத்துக்குவாங்க. ஒரு தடவை குர்ஆனை முடிப்பார்கள். ஆனால் ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பாடத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் எதுக்கான அறிகுறி என்று சொன்னால், இந்த ஆண்டுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக போகிறது என்பதற்கான அடையாளங்கள். இப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு தேர்வு உரிமையை கொடுத்திருக்கிறான், சூஸ் பண்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். எதற்கு மத்தியில் என்றால் 2 விஷயங்களுக்கு மத்தியிலே சூஸ் பண்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்.
அந்த அடியார் விரும்பினால் இந்த உலகத்தில் வாழலாம், தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், அல்லது இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இறைவன் ஒரு அடியாருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் இறைவனை சந்திக்கின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள்லாம் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. யார்கிட்டையும் எந்த அதிர்வும் ஏற்படலை, எந்த அசைவும் ஏற்படலை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு, அவர்களுடைய கண்கள் மட்டும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள வினோதமா பார்த்தாங்க. என்ன ஒரு செய்தி தானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அடியாருக்கு, யாரோ ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கும் அல்லது வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இறைவனை வந்து சந்திப்பதற்கும் இடையிலே ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், தேர்வு உரிமையை கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் வந்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஒரு செய்தி தானே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இந்த செய்திக்கு ஏன் இந்த பெரிய மனுஷன் அழுகுறாரு அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுதீங்க அப்படின்னு. அபூபக்கர் சொன்னாங்க, அந்த அடியார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார், அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனவே இறை தூதர் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிற அந்த ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டாங்க. நமக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜை கடத்துறாங்க, என்ன அப்படின்னா, இன்னும் நான் உங்களுடன் அதிக நாட்களுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அருமையான தோழர்களே, இந்த அறிகுறிகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனையும் குறிப்பாக இறுதி ஹஜ்ஜுக்கு பிறகு இப்படிப்பட்ட அறிகுறிகள் அதிகமாக வர ஆரம்பித்தன. அருமையான தோழர்களே, அப்படி இறுதி ஆண்டு 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஓதி அந்த சூரா இறங்கியது. சரியாக துல்ஹஜ் மாதம் 12வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருந்து கொண்டிருக்கும் போது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் சூரா இறங்குது. இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சரியாக 78 நாட்கள் தான் வாழ்ந்தார்கள். வெறும் 78 நாட்கள் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு. அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே, அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நுழைவதை நீங்கள் பார்த்து விட்டால், பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் 78 நாள் தான் மிச்சம் இருக்குது. இதற்கு பிறகு நீங்கள் வேறொன்றில் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன அப்படின்னா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய இறைவனை நீங்கள் போற்றி புகழ்ந்து துதியுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மீட்சியை ஏற்பவனாக இருக்கிறான் என்று அந்த சூரா சொன்னது. அருமையான தோழர்களே, உங்களுடைய அந்திம காலம் வந்துருச்சு. இனிமே நீங்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதில், கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிக் கொள்வதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். இந்த செய்தியை அப்படியே வச்சுக்குவோம். மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரை இது. ஆனால் இதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை பற்றி சில செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் இந்த செய்தியை பின்னால் அப்படியே சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக அந்த 78 நாட்களுக்கு பிறகு, அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வாரங்களுக்கு முன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உயிருள்ள மக்களிடத்தில் நான் உங்களை இனிமேல் சந்திப்பேனா என்று தெரியாது, சந்திப்பு நிகழுமான்னு தெரியாது, நான் அல்லாஹ்வை தேர்ந்தெடுப்பதை விரும்பி விட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக்களிடத்திலேயும் போய் விடைபெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால அவர்களுடைய கவனம் உஹுது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளை நோக்கி போனது, அவர்களுடைய மக்பராவை நோக்கி போனது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போர்க்களத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷஹீதுகளை எல்லாம் சந்திக்க போனாங்க. போய் அவங்களுக்காக அங்கே நின்று துவா ஓதினார்கள். சல்லா என்கின்ற வார்த்தை வருகிறது, தொழுதார்கள் என்ற வார்த்தை வருகிறது. அதுக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னு அர்த்தம் எழுதுறாங்க.
ரொம்ப நேரம் நின்று தொழுதாங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப நேரம் நின்று பாவ மன்னிப்பு தேடினாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். திரும்பி வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆசையை இப்படி வெளிப்படுத்தினார்கள். அழுதுகிட்டே வந்தாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபி அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தக்துல் இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அவலஸ்னா இஹ்வானக்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்களை பார்க்கணும்னு சொல்றீங்களே, நாங்கள்லாம் உங்க சகோதரர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இல்லை. அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள். வலாக்கின்ன இஹ்வானி, என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் ஃபகௌமுன் யௌதூன மின் பஅதி யுமினூன பி வலா யரவுனி, என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் எனக்கு பிறகு அவர்கள் வருவார்கள். அவர்கள் என்னை நம்பியிருப்பார்கள், ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். பிற்காலத்தில் தோன்றக்கூடிய முஸ்லிம்களை தங்களுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையில ஹவுதுல் கௌசர் இடத்தில் வருவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களை நீங்க நேரடியா பார்த்துருக்கிறீங்க, எங்களை நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க மறுமையில, ஆனால் இனிமேல் தோன்றக்கூடியவர்கள் உங்களை பார்த்திருக்கவே மாட்டாங்களே, நீங்க அவங்கள பார்த்திருக்கவே மாட்டீங்களே, எப்படி நாளை மறுமையில் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவர்களை அடையாளம் கொண்டு கொள்வேன், குர்ரம் முஹஜ்ஜிலீன்களாக வருவார்கள். அவர்கள் உதுவின் போது கடமையான அளவை விட அதிகப்படியான இடங்களில் கழுவுவதன் மூலமாக முகம் கைகால் வெளுத்தவர்களாக என்னுடைய சகோதரர்கள் வருவார்கள். அதை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று சொன்னார்கள். சில நேரங்கள் நாம் ஒழு செய்யும் போது லேசா அப்படி தொடச்சி லேசா தொட்டு தடவிட்டு ஓடிடுறோம் பார்த்தீங்களா? அப்படி செய்யக்கூடாது, நல்ல கழுகணும். அதுவும் குறிப்பிட்ட அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே கழுவணும். ஏனென்றால் உதுவின் போது மிகச் சரியாகவும் கூடுதலாகவும் கழுகப்படக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் நாளை மறுமையில் வெளிச்சம் உள்ளவைகளாக வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி ஒரு கருப்பு குதிரையில அல்லது ஒரு வெள்ளை குதிரையில கை கால் முகப்பகுதிகளில் மட்டும் வேறு நிறம் இருந்தால், கருப்பு குதிரையில முகம் கை கால் மட்டும் வெள்ளையா இருக்கு, அடையாளம் தெரியும்ல? அல்லது வெள்ளை குதிரை கை கால் இந்த பகுதி மட்டும் நல்ல கருப்பா இருக்குது, அடையாளம் தெரியும்ல? அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தோழர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை மட்டும் அவர்களை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை. தங்களுடைய அந்திம காலத்தில் இனிமேல் தோன்ற இருக்கக்கூடிய சகோதரர்கள் விஷயத்திலேயும் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று இந்த வரலாறு சுட்டி காட்டுகிறது. நம்மளை எல்லாம் அவங்க சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகவே நாம் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மெம்பரில் போய் ஏறுறாங்க. தலை வலி அவங்களால தாங்க முடியலை, தலையில் நல்ல கட்டு போட்டிருந்தாங்க. தங்களுடைய பெரிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி, என்ன அப்படியே கைத்தாங்களா பள்ளிவாசலுடைய மெம்பருக்கு கூட்டு பாப்பான்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே தாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மெம்பரில் ஏறி உட்கார்ந்துட்டு மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் யாரையேனும் எப்போதும் தவறுதலாக அடித்திருந்தால், யாருடைய முதுகிலாவது என்னுடைய சாட்டை தவறுதலாக பட்டிருந்தால், நான் இப்போதே அதற்காக பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் சொல்லுங்க, என்னுடைய முதுகை காட்டுகிறேன், தயவு செய்து நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள். யாரையாவது எனக்கு தெரியாமலேயே நான் ஏசி மானபங்கப்படுத்தி இருந்தால், அவரும் தாராளமாக என்னை இப்போது ஏசி தன்னுடைய அந்த வந்தத்தை தீர்த்து கொள்ளலாம், பழிக்கு பழி வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. தவறுதலாக யாருடைய பொருளையாவது நான் எடுத்து வைத்திருந்தால், தெரியாமல் எடுத்து வச்சிருந்தா, தயவு செய்து என்று சொல்லுங்க, இப்பவே நான் தந்துடுறேன். அல்லாஹ்வை சந்திக்கும் போது கரைகள் இல்லாத
கரைபடியாத கரத்தோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம ஒரு வரலாறு கேள்விப்பட்டோம்ல, யார் ரசூலுல்லாஹ் என்ன நீங்கள் அடிச்சிங்க, என் முதுகில் உங்கள் அடிபட்டுச்சு, ஒரு தடவை நீங்கள் போருக்கு வரிசைகளை சரி செய்து கொண்டிருந்த போது என்னுடைய முதுகில் உங்களுடைய சாட்டை வந்து பட்டுருச்சு, உங்களுடைய வால் பட்டுருச்சு, எனவே அதே மாதிரி நான் இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு சஹாபி வந்தாருன்னு சொல்லி ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த நிகழ்ச்சி இந்த சமயத்தில் நடந்தது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது திறந்த மனதோடு அந்த குற்றங்குறைகளுக்கெல்லாம் நாம் ஈடு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தங்களை ஒப்படைத்தார்கள். அந்த சஹாபாக்கள் பழி தீர்க்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு முயற்சித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த மக்கள் இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மை அடைய செய்வதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியாது. நம்மளாம் ரசூலுல்லாஹ் கிடையாது, அடையாளங்களை எல்லாம் வந்ததுக்கு பிறகு போய் சேர்றதுக்கு. என்னைக்கு நம்முடைய மௌத் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? எனவே எப்போதும் மௌத் வந்தால், இஸ்ராயில் வந்தால் அவரை விருந்தினராக வரவேற்கக்கூடிய அளவுக்கு நாம் தயார் நிலையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள்வதை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பு, அவங்க திங்கக்கிழமை இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு 4 நாட்களுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தலைவலி கடுமையாக, ஜுரம் கடுமையாக இருந்துச்சு. அவர்களுடைய மரணத்திற்கே இந்த தலைவலியும் ஜுரமும் தான் காரணமாகவே இருந்தது. கடுமையான தலைவலியிலும் ஜுரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் நம்முடைய ஆயுள் முடிய போகிறது என்று தெரிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை எழுதி கொடுக்கிறேன், ஒரு ஏட்டை எழுதி கொடுக்கிறேன். அந்த ஏட்டை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். வாங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் இதை கேட்டுவிட்டு தங்களுக்குள்ளே அவர்கள் தகராறு செய்து கொண்டார்கள். சில சஹாபாக்கள், வாங்க ரசூலுல்லாஹ் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்க, அது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு போதும், பெரிய விஷயம், நாம வழி தவற மாட்டோம், வாங்க போலாம் ரசூலுல்லாஹ்ன்னு கூப்பிடுறாங்க. வேறு சில சஹாபாக்கள், இல்லை இல்லை ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, அவங்க படுத்து கிடக்கிறதுக்கே கஷ்டப்படுற ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் எழுதி தரேன்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? அப்போ அவங்க வாயை திறந்து பேசுவாங்க, பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் அந்த சிரமத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மிடம் தான் குர்ஆன் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் இருக்கத்தானே செய்கின்றன, அதை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலான்னு சில சஹாபாக்கள். இப்படி 2 பேரும் தகராறு செய்து கொண்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, ஏப்பா இந்த இடத்த விட்டு எழுந்து போங்கப்பான்ட்டாங்க எல்லாத்தையும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அர் ரஸியத்து குல்லு ரஸியத்தி மா ஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைன அன் யக்துப லஹும் தாலிகல் கிதாப. அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதி தருகிறேன், ஒரு கடிதத்தை எழுதி தருகிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த கடிதம் எழுத முடியாமல் அங்கே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டதுதான் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய பாதிப்பு. இல்லைன்னா கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் சில நல்ல வெளிச்சங்களை நமக்கு தந்துவிட்டு போயிருப்பார்கள். அது இங்கே கிடைக்காமல் போனதற்கு காரணம் லிஇஹ்திலாஃபிஹிம் வ லகத்திஹிம். அந்த சஹாபாக்கள் தகராறு செய்து கொண்ட காரணத்தினாலும், கருத்து வேறுபாடு கொண்ட காரணத்தினாலும், கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்திய காரணத்தினாலும் தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போனது, தவறி போனது என்று சொன்னார்கள். நீங்க கொஞ்சம் அப்படியே லைலத்துல் கத்ர் கொஞ்சம் கவனத்தில் வச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. லைலத்துல் கத்ர் என்னைக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கல்ல, அப்ப என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 2 பேர் சண்டை பிடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, எனக்கு மறந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்க. அதே மாதிரி இங்க நடக்குது. கருத்து வேறுபாடுகளால் இந்த சமூகம் இழந்த நல்வாய்ப்புகள் ஏராளம். தயவு செய்து கருத்து வேறுபாடுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியம் என்கின்ற நிலையிலிருந்து கருத்து வேறுபாடுகள் சற்று மேலே போனால் இந்த சமூகம் நிறைய விஷயங்களை காவு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்று. 1. அடுத்து தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாளைக்கு முன்னால்னு சொன்னேன்.
அந்த 4 நாளைக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகைகளையும் அன்றைக்கு தொழ வைத்தார்கள், கஷ்டப்பட்டு தொழ வச்சாங்க. ஆனால் அன்னைக்கு இஷா தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர முடியவில்லை. இஷா தொழுகைக்கு வர முடியவில்லை. ஆயிஷா நாயகிட்ட சொல்கிறாங்க, இஷா நேரம் வந்துருச்சா? ஆமாம் வந்துருச்சு. அப்படின்னா நான் குளிக்கணும், கொஞ்சம் தண்ணி எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். தண்ணி எடுத்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ் போய் குளித்தாங்க. குளித்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹ் ட்ரெஸ்ஸை போட்டு தொழு வைக்கிறதுக்காக கிளம்பும்போது மறுபடியும் மயக்கம் வந்துருச்சு. அப்படியே உட்காந்துட்டாங்க. திரும்ப மறுபடியும் எழுந்து போவதற்கு முயற்சித்தார்கள், மறுபடியும் மயக்கம். இப்படியே 3 தடவை வந்துருச்சு. அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் என்னால் போய் தொழ வைக்க முடியவில்லை, முரு அபா பக்ர ஃபல் யுஸல்லி பின் நாஸ், அபூபக்கர் இடத்தில் சொல்லி அவரை இமாமத் செய்ய சொல்லுங்கள், மக்களுக்கு தொழ வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்தது யாருன்னா ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்கள் அத்தாவா தொழ வைக்கணும்? எங்கள் அத்தா ரொம்ப மனசு இழகுனவர், உங்களை நினச்சி ரொம்ப அழுவார், அவர் அழுதாருன்னா அவர் சொல்கிற வார்த்தைகளுடைய சத்தம் வெளியே வராது, மக்களுக்கு ஒழுங்காக தொழ வைக்க முடியாது, வேற யாரையாவது தொழ வைக்க சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முரு அபா பக்கர ஃபல் யுஸல்லி பின் நாஸ், அபூபக்கரை போய் தொழ வைக்க சொல்லுங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஆயிஷா நாயகி விடலை, ஹப்சாவை கூப்பிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எங்கள் அத்தா தொழ வச்சா சரியாக வராது, நீங்கள் உங்கள் அத்தாட்ட சொல்லி அவரை தொழ வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். ஹப்சா நாயகி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இல்லை எங்கள் அத்தாவை தொழ வைக்க சொல்லுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அப்பவும் சொன்னாங்க, முரு அபா பக்கர ஃபல் யுஸல்லி பின் நாஸ், அபூபக்கர் சொல்லி அவரை தொழ வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மனைவிமார் 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, இன்னக லஅன்தும் சவாஹிப யூசுப், நீங்க 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் வரக்கூடிய அந்த பெண்களைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னார்கள். என்ன அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் எந்த பெண்கள் வந்தாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், யூசுப் நபி எகிப்தில் ஒரு வீட்டில் வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விரும்பினாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், தப்பு பண்ணுறதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, எதற்குமே மயங்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த விஷயம் எகிப்தில் பரவி அந்த ஃபேமிலி யாருன்னு சொன்னால் எகிப்தினுடைய அமைச்சரவையில் பணியாற்றி கொண்டிருந்த ஒருவருடைய மனைவி. சாதாரணமாக ஒருத்தர் தப்பு செஞ்சு வெளியில் தெரிஞ்சாலே அசிங்கம். பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் இந்த தப்பு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கம். வெளியில் தலை காட்ட முடியல அந்த அம்மாவுக்கு. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எகிப்தில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார்கள். அந்த அம்மா விருந்து ஏற்பாடு செஞ்சதுங்கிறது வெளிப்பார்வைக்குத்தான், விருந்து ஏற்பாடு என்பது வெளிப்பார்வைக்குத்தான். ஆனால் உள்ள அவங்களுடைய மனசில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்களாம் என்னை குறை சொல்கிறீங்களா? அதாவது அந்த பெண்களை பார்த்து அவங்க கேட்குற மாதிரி இருக்குது, நீங்களாம் என்னை குறை சொல்கிறீங்களா? என் வேலைக்கார பையனை நான் விரும்புகிறேன், நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களாம் குறை சொல்கிறீங்களா? மவளை நீங்களும் பாருங்க, நீங்களாம் பாருங்க, பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் நிலைமை எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த அம்மா என்ன செஞ்சிருந்துச்சுன்னா, எகிப்தில் உள்ள பிரமுகர்களுடைய வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சார். அதுவும் விருந்துனா நம்ம விருந்து கூப்பிட்டா என்ன செய்வோம், சாப்பாடாக்கி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவோம், விருந்து அப்படி தானே கொடுப்போம். ஆனால் அந்த அம்மா எப்படி விருந்து கொடுத்து தெரியுமா, எல்லார் கையிலையும் ஒரு பழத்தை கொடுத்து கத்தியும் கொடுத்து நீங்களே வெட்டி சாப்பிட்டுக்கன்னு கொடுத்துருச்சு. நம்ம விருந்து கூப்பிட்டு போனால் நம்ம வீட்டுக்கு பழத்தை கொடுத்து நீங்களே வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோமா? என்ன செய்வோம், பழத்தை தோலை வெட்டி கழுவி எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி தானே வைப்போம். அந்த அம்மா அப்படி செய்யலை. என்ன செஞ்சுன்னு சொன்னால், பழத்தை மொத்தமாக கொடுத்து கையில் ஒரு கத்தியையும் கொடுத்து நீங்களே அறுத்து சாப்பிட்டுக்கன்னு சொல்லிடுச்சு. என்னன்னா அந்த அம்மாவுடைய நோக்கம் வேற. விருந்து கொடுக்கறதுங்கிறது வெளிப்பார்வைக்கு, உள்ளுக்குள்ளே என்ன நோக்கம்னா, என்னையாடி நீங்கள் குறை சொல்கிறீங்க, வேலைக்கார பையனை நான் விரும்புகிறேன்னு என்னை குறை சொல்கிறீங்களா எல்லாரும்? நீங்கள் மௌலான எல்லாரும் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு, அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த விருந்து அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய கையில் அந்த பழத்தை கொடுத்து கத்தியையும் கொடுத்து கரெக்டாக அறுத்து சாப்பிட்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படி கிராஸ் பண்ண சொன்னாங்க அந்த அம்மா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி கிராஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே
கையில் வச்சிருந்த பழத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் கையை அறுத்து கொண்டார்கள். இதை நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்பதான் அந்த பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, ஓஹோ இவ்வளவு அழகான ஒரு பையனைத்தான் இந்த அம்மா விரும்புதோ, நம்மளே பாருங்க பழத்தை இருக்கிறது போல கத்தி அறுத்துக்கிட்டோம், கையை அறுத்துக்கிட்டோம், அப்போ பரவாயில்லைன்னா நம்ம அந்த 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 பெண்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் குறை சொன்னதை நிப்பாட்டினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்றேன்னா, வெளிப்பார்வைக்கு விருந்து கொடுப்பதாகவும் மனதுக்குள்ள வேறொரு நோக்கத்தையும் வைத்திருந்த இந்த வரலாற்றிலே உள்ள இந்த பெண்களைப் போலத்தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று தங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தோம், ஹப்ஸா ரலியல்லாஹு பார்த்தோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது ஆயிஷா நாயகி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எங்க வாப்பா மனசு இலகுனவர், அப்படியே தொழு வச்சா அழுதுருவாரு, மக்களுக்கு சத்தம் கேட்காது அப்படிங்கிற காரணம் சொன்னீங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான நோக்கம் அது அல்ல. ரசூலுல்லாஹ் தொலை வைக்க முடியாத ஒரு இடத்துல என் தகப்பனார் போய் தொலை வச்சா இந்த சமூகம் ஏத்துக்குமா ஏத்துக்காதா? இந்த சமூகம் அதை ஒரு துருக்குறியாக நினைச்சா என்ன பண்றது? என்னுடைய தந்தைக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படிங்கிற நோக்கத்தை மறைச்சு வச்சிருந்தாங்களா அவங்க? அருமையான தோழர்களே, ரசூலுல்லாஹ் இதை புரிந்து கொண்டு தான் சொன்னார்கள், நீங்கள்லாம் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறீங்க, சூழ்ச்சி செய்கிற மனோபாவத்தோடு நடந்து கொள்கிறீர்கள், எனக்கு பிறகு அபூபக்கர் தான் போய் தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது சரியாக 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. முதல்ல ரசூலுல்லாஹ் தொலை வைக்க முடியாமல் ஒரு தொழுகை நடந்தது என்று சொன்னால் 4 நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த இஷா தொழுகை தான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழுவதற்கு செல்ல முடியவில்லை. 3 நாளைக்கு முன்னாடி தோழர்களே, இந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்ச்சி நடந்தது. வலியோடு படுத்து கிடக்கிறார்கள். காலை நேரத்தில் ஃபஜ்ருக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தாங்க. சந்திச்சுட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது தொலை வந்த நிறைய சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, கைஃப அஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலை நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள்? நீங்கள் போய் பார்த்தீங்களே ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? நேற்று இஷாவுக்கு வரல, இல்லை இன்னைக்கு காலையில் ஃபஜ்ர்லையும் வரல, நீங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு பார்த்தீங்க ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸ்பஹ பிஹம்தில்லாஹி பாரிஆ, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வின் பொருட்டால் அவர்கள் குணமாக இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. மக்கள்லாம் நகர்ந்து போயிட்டாங்க. அப்போ தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி, இங்கே வா, என்ன சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் குணமாயிட்டாங்களா? அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய இறுதி நாளும் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். அந்த இறுதி நேரத்திலே அவர்களுடைய முகக்குறிப்பில் மரணத்தினுடைய ரேகை இருப்பதை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ரசூலுல்லாவுடைய முகத்திலையும் இறப்பின் ரேகைகளை நான் பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் குணம்லாம் ஆகலை, இன்னும் அந்த பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. அநேகமாக அவர்கள் நம்மை விட்டு பிரிவதற்கான வேலை நெருங்கிவிட்டது என்று தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இது கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு லுஹர் நேரத்தில் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பதாக ரசூலுல்லாவுக்கு தெரிந்தது. உடனே ஒரு 2 பேரை கூப்பிட்டாங்க. என்னை அப்படியே கைத்தாங்களா பள்ளியாசலுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் லுஹருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போக வச்சாங்க. அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க ரசூலுல்லாவை. போனால் லுஹர் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. இமாம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் வர்றதை பார்த்த உடனே அப்படியே அவங்க லேசாக பின்வாங்க பார்த்தார்கள். உடனே ரசூலுல்லாஹ் கையை காமிச்சு அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கருக்கு நேராக என்னை அமர வையுங்கள் என்று சொன்னார்கள். நேராக அபூபக்கர் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ரசூலுல்லாஹ் அப்படி அமர வைக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லுஹர் தொழுகையை தொழுகிறார்கள். அவர்களை பின்பற்றி அபூபக்கர் அவர்கள் தொழ, அபூபக்கர் அவர்களை பின்பற்றி பின்னால் உள்ள மக்கள் எல்லாம் அந்த லுஹர் தொழுகையை தொழுது முடித்தார்கள். இது சரியாக ரசூலுல்லாவுடைய இறுதி நேரத்தின் மரண நாளின் 3 நாளைக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். சரியாக கடைசியில் 1 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடி, திங்கட்கிழமை வஃபாத்துனா ஞாயிற்றுக்கிழமை. சரியாக அன்றைக்கு தங்களுடைய பொறுப்பில் இருந்த எல்லா அடிமைகளுக்கும் விடுதலை கொடுத்தார்கள்.
எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி 7 தீனார்கள் அவருடைய கையில் இருந்தது, 7 பொற்காசுகள், எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி சில ஆயுதங்கள், போர் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இனிமே இது எனக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா நாயகி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கொஞ்சம் இரவல் வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய நிலைமை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை. கையில் இருந்த அனைத்தையும் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டில் விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இரவல் வாங்கி தான் அந்த எண்ணெயை வச்சு வீட்டில் விளக்கரிக்கணும். விளக்கரிக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் அவர்களுடைய கவச உடை ஒன்று ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டு தவணை விலைக்கு அவரிடத்திலிருந்து சில கிலோ கோதுமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலைக்கு வாங்கியிருந்தார்கள். அதை திருப்புவதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்துவிட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய அறிகுறி தெரிந்ததற்கு பிறகு முழுக்க முழுக்க தங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் தான் திருப்பினார்கள். வீட்டில் என்ன இருக்கு அதெல்லாம் யோசிக்கல. தங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தர்மம் கொடுக்கணும் தான் யோசிச்சாங்க. அல்லாஹ்ட்ட போகும்போது தூய்மையாக போக வேண்டும் என்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இறுதியாக கடைசி நாள் ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை காலை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கள் எல்லாம் 12வது நாள் ஃபஜ்ர் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டு திரையை லேசாக விலக்கி சஹாபாக்களை பார்க்கிறார்கள். பார்க்கிறாங்கன்னு சஹாபாக்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி பூரிப்பு அதிகமாகிறது. ஏன்னா கடந்த 4 நாட்களாக ரசூலுல்லாஹ் வருவதும் வராததுமாகவே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சில நேரத்தில் வர்றாங்க, முடியலை, எங்கே உட்கார்ந்து தொழுதுட்டு போயிடுறாங்க. ஒரு நேரத்தில் வர முயற்சிக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. அடுத்தவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிய வேண்டி இருக்குது. இந்த நேரத்தில் வீட்டினுடைய திரையை விலக்கி ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, நல்லா அழகாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு பூரிப்பு வந்துடுது. ரசூலுல்லாஹ் வரப்போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்த அந்த மாத்திரத்தில் சஹாபாக்களுக்கு இடையில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. தொழுகையில் அங்கே ஏதோ குழப்பம் வந்துருமோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போய் உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு புன்முறுவலை மாத்திரம் சஹாபாக்களை நோக்கி உதிர்த்து விட்டு அப்படியே அந்த திரையை தொங்க போட்டாங்க. சஹாபாக்கள் அங்கே நினைச்சிட்டு தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா அழகா இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகமே ரொம்ப தெளிச்சியா இருக்குது, பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் அழகாக இருக்கிறார்கள், அவர்கள் தேறி விட்டார்கள், வந்துருவாங்க, அடுத்த வக்து நம்மோட அவங்க நிற்பாங்க என்று அந்த சஹாபாக்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை, அந்த பார்வை என்பது விடைபெறும் பார்வை என்பது யாருக்கும் தெரியவில்லை. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், அதற்கு முன்பு உங்களுடைய கண்களை பார்த்துக் கொள்கிறேன், கடைசியாக நான் பார்க்கின்ற பார்வை என்கின்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அதை ஆனால் அந்த சஹாபாக்களால் அதை ஜட்ஜ் பண்ண முடியலை, அதை ரியலைஸ் பண்ண முடியலை. அவங்களால ரசூலுல்லாஹ் தேறிட்டாங்கன்னு நினச்சாங்க. அப்படியே அந்த திரையை தொங்க போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்க போட்டு வந்து படுத்தவங்க தான். அதற்கு பிறகு சில வார்த்தைகளை கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகை தொழுகை, உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல இத்தகுல்லாஹ ஃபின் நிசா வமா மலக்கத் ஐமானுக்கும், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதே போல இன்னும் மொத்தால ஒரு ஹதீஸ் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரு மா தக்கல்லம பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அப்படின்னா, காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜித். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் கொல்வானாக,
அவர்களை நாசமாக்குவானாக. தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை எல்லாம் அவர்கள் வழிபாட்டுக்கு தலங்களாக ஆக்கி கொண்டு விட்டார்கள், அவர்களை எல்லாம் நாசமாக்குவானாக சொன்னாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் பேசின கடைசி வார்த்தைன்னு முவத்தால பதிவாயிருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப அதிகமாக மொழிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அதிகமாக அடிக்கடி மொழிந்து கொண்டிருந்த வார்த்தை தான் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும், இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா வமா மலக்கத் ஐமானுக்கும். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதை கடைசி நேரத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை பள்ளிவாசல்களாக்கி கொண்டார்கள். அப்படி ஒரு அவலம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தோழர்களே, கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் சம்பவிக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் அந்த விஷயத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட நல்ல மாதிரியாக இருக்கும்போது ஒரு தடவை சொன்னாங்க, அல்லாஹு தாலா எந்த நபிக்கும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் கொடுப்பான். இந்த உலகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீங்களா, அல்லது இந்த உலகத்தை விட்டு என்னை வந்து சந்திக்க வருகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். ஆனால் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை தான் தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அவனை சந்திக்கிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிற காலத்தில் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என் மடியில் படுத்திருக்கும் போது திடீர்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மயக்கம் ஒன்று வந்துச்சு. அப்படியே கண் மூடுச்சு. மூடினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் பளிச்சுன்னு ஒரு பிரகாசம் தோன்றுச்சு. அப்படியே அவங்க மேலே பார்த்தாங்க. மேலே பார்த்த பார்வை, உயரத்தில் பார்த்த பார்வை அப்படியே நிலைகுத்தி நின்று விட்டது. கடைசியாக ரசூலுல்லாஹ் ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆலா என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். அப்பதான் எனக்கு புடிபட்டுச்சு, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்களே எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஆப்ஷன் கொடுப்பான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அப்போ இப்போதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறான். அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மறுமைக்கு போறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அதைத்தான் இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறதுன்னு நான் புரிந்து கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நம்மளை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கல, நம்மளை விட்டு போகணும், அல்லாஹ்ட்ட போய் சேரணும்னு சொல்ல முடிவெடுத்துட்டாங்கிறது அப்பதான் எங்களுக்கு புலப்பட்டுச்சு. உடனே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை என்னுடைய மடியிலிருந்து அப்படியே கீழே ஒரு தலையணையை போட்டு அதில் வைத்து ரசூலுல்லாஹ்வை நீட்டி படுக்க போட்டு ஒரு போர்வையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அப்படியே மூடி வைத்தேன். முகீரா பின் ஷோபாவும் உமரும் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க. நான் மூடி வச்சிருந்தேன். அந்த 2 பேரும் எனக்கு வந்து அந்நிய முறை உள்ளவர்கள். உடனே ஹிஜாபை போட்டேன். ரசூலுல்லாஹ் வந்து பார்க்க வந்தாங்க. 2 பேரும் பார்க்க வந்துட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது வெளியில் நின்று 2 பேரும் பேசுகிறாங்க. முகீரா சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துருச்சு. என்ன இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் இறந்தெல்லாம் போகல. முனாஃபிக்குகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு தீர்வை ஏற்படுத்தாமல் போக மாட்டார்கள். மூசா நபி போனாங்கல்ல, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் இறந்தெல்லாம் போகல. யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அதுக்கு பிறகு என்னுடைய தந்தை வந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் தந்தை வந்தார்கள். நான் உடனே அந்த பர்தாவை விலக்கி விட்டேன். ஏன்னா தந்தை தானே, பிரச்சனை இல்லை, பர்தாவை விலக்கி விட்டேன். அவங்க வந்தாங்க, நேராக ரசூலுல்லாஹ் போய் பார்த்தாங்க, போர்வையை விளக்கினவன் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே மரணத்தின் அறிகுறி தெரிந்து விட்டது. உடனே என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சோடு அப்படியே படுத்து அவர்களை முத்தம் கொடுத்தார்கள். முத்தம் கொடுத்து விட்டு என்னுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்னுடைய தந்தை சொன்னார்கள், பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா யஜ்மஉல்லாஹு அலைக மௌத்தத்தைனி அபதன். என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் 2 மரணத்தை கொடுக்க மாட்டான். நீங்க உங்களுடைய இயல்பான மரணத்தை இப்போது நீங்கள் அடைந்து விட்டீர்கள். திபுத்த ஹய்யன் வ மய்யிதன், நீங்கள் நன்றாக இருக்கும் போதும் மணந்தீர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள். இப்போது மரணம் சம்பவித்து விட்டது, இப்போதும் நீங்கள் மனம் வீசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த போர்வை எடுத்து போத்திட்டு பள்ளிவாசல்ல யார்கிட்டையுமே பேசலை.
ஏன்னா பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு கலேபரமாக காட்சியளித்தது. ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கிற செய்தி வெளியில் பரவன உடனே சில பேரால் நடக்க முடியலை, சில பேரால் நிற்க முடியலை, சில பேரால் பேச முடியலை, சில பேரால் பார்க்க முடியலை, சில பேருடைய அறிவே வேலை செய்யல. இப்படி சொல்கிறாங்க, தஹிலு, அவங்களுடைய அறிவே வேலை செய்யலை, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக உமர், யாராவது முகம்மது இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்க வாள் தான் பேசும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தார். இப்படி ஆளாளுக்கு ஒன்றாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மதீனா எப்படி ஒளி உமிழ்ந்து கொண்டிருந்ததோ அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். மதீனாவை இருள்மயமாக காட்சியளித்தது. அந்த இருள் என்பது வெளியில இல்லை, மக்களுடைய மனங்களில் இருந்தது. வெளியில வெளிச்சமாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய மன தைரியம் அந்த மக்களிடத்தில் இல்லை. எனவே எல்லோரும் இருள்மயமானதாகவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனா முனவ்வரா என்று நாம் சொல்கிறோம், ஒளி உமிழும் மதீனா என்று நாம் சொல்கிறோம். அன்றைக்கு இருளை உமிழ்ந்து கொண்டிருந்த மதீனாவாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் நேரத்தில். தோழர்களே, அதற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு மெம்பருக்கு மேலே ஏறினாங்க. ஏறி நின்று சொன்னாங்க, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிவீர்கள், அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரன்றி வேறு யாரும் கிடையாது. கத் ஹலத் மின் கப்லிஹிர் ரசூல், ஏற்கனவே பல தூதர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் வந்தாங்க, போயிட்டாங்க. அஃப இம்மா தாவு குத்திலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். அபூபக்கர் கேட்குறாங்க மக்களை பார்த்து, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டாலோ, அவர்கள் இறந்து போய் விட்டாலோ, அவர்களுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் பின்வாங்கி பழைய மதத்திற்கு போய்விடுவீர்களா? இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்க ஓடி போயிருவீங்களா எங்கேயாச்சும்? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நம்ம முஸ்லீம் தான், அவங்க போனதுக்கு பிறகு நம்ம முஸ்லீம் தான், அப்படித்தான் வாழணும். இந்த ஆயத்தெல்லாம் ஓதுறாங்க மெம்பர் படியில் நின்று. உமரை நான் சொல்றாங்க, அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஓஹோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஓதன குர்ஆனில் தானே இருக்குது, அப்போ ரசூலுல்லாஹ் இறந்து போவாங்கன்னு குர்ஆனே சொல்லத்தானே செய்யுது அப்படின்னு அப்போதான் நான் ரியலைஸ் பண்ண, உணர்ந்து கொண்டேன், யதார்த்தத்தை புரிந்து கொண்டேன். அப்போது என்னை இந்த பூமி தாங்கவில்லை, என்னை இந்த பூமி தூக்கி பிடிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்க முடியல, நான் சரிஞ்சு கீழே விழுந்துட்டேங்கிறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். தோழர்களே, அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரித்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த விஷயம் இருக்கிறதே, முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு. அந்த இழப்புக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் வரலாம், எவ்வளோ பெரிய இழப்பு வேணாலும் வரலாம். அப்படி இழப்பு வரும்போது நீங்கள் என்னுடைய மரணத்தை நினைத்து பாருங்கள், உங்களுடைய இழப்பெல்லாம் ரொம்ப சாதா சீதாவாக போயிடும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பை போல் உலகத்தில் வேறு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பினால் இந்த உம்மத் இழந்த விஷயம் என்ன தெரியுமா? வான்வழி செய்திகளுக்கு உண்டான அந்த தொடர்பை தான் நாம் இழந்தோம். இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை இழந்தோம். ரசூலுல்லாஹ்வோட இருக்கும்போது நமக்கு மேலிருந்து வஹீங்கிற ஒரு தொடர்பு இருந்துச்சு பாருங்க, அந்த வஹீ கட்டா போச்சு. வஹீ கட்டாகிறதை விட மிகப்பெரிய இழப்பு வேறு என்ன வேணும்? தோழர்களே, இந்த இடத்துல எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, ஒரு 15 நிமிஷம் இருக்குது. அந்த 15 நிமிஷத்தில் நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை ஒட்டி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய 63வது வயசில் இறந்தாங்க. 63வது வயசு அப்படிங்கிறது சரியாக முதுமை பருவத்தின் முதல் கட்டம். இளம் பருவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? 13 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. 13 to 21 இருக்குது பார்த்தீங்களா, அது அடலசன்ஸ் ஏஜ், விடலை பருவம்னு சொல்லுவாங்க. 21லேருந்து 32 வரைக்கும் முன் இளமை பருவம். 33லேருந்து 40 வரைக்கும் நல்லிளம் பருவம், நடு இளம் பருவம். 41லேருந்து 60 வரைக்கும் பேரிளம் பருவம். அதனால தான் இன்றைக்கி 60 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம்? ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட்டில் தெரியுமில்ல, 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அரசாங்கம் அநியாயமாக ஆம்பளைங்களுக்கு மட்டும் 2 வருஷத்தை குறைச்சி 58 ஆக்கியிருக்குது, பெண்களுக்கு 60 ஆக்கியிருக்கு.
தாய் குலத்துக்கு எப்போதுமே மரியாதை அதிகம். நாங்கள்லாம் 58 ரிட்டையர்டு, ஆனால் நீங்கள் மட்டும் 60 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம், கவர்மெண்ட் ஒர்க் பார்க்கலாம். சரி, ஆக மொத்தத்தில் 60 வயசு வரைக்கும் வாலிபன் தான். ஆனால் இளமை பருவத்தில் முன்னு பின்னு கடைசி அப்படின்னு இருக்குது. 61 இருந்து தான் வயோதிக பருவம் தொடங்குகிறது. 60 70 வரைக்கும் முன் முதுமை பருவம், 70 to 80 வரைக்கும் நடு முதுமை பருவம், நல் முதுமை பருவம், 81க்கு மேலே அதுதான் தள்ளாமை பருவம். தள்ளாமை பருவம் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் அறுதலுல் உமுர் என்று சொல்கிறான். அறுதலுல் உமுர் என்று சொன்னால் மிக மட்டமான பருவம்னு அர்த்தம். மட்டமான பருவம்ங்கிறது அதுக்கு அர்த்தம் நேரடி வார்த்தை என்னன்னா, சில பேர் என்ன செஞ்சுக்குவாங்கன்னா அந்த நேரத்தில் அவர்களுடைய நடவடிக்கை அப்படியே தலைகீழாக மாறிடும். அதை வச்சு இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்கி. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுத்தோமோ அவரை படைப்பில் இறங்கு முகமாக ஆக்குவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். நீண்ட ஆயுளை கொடுத்தவங்களுக்கு படைப்பில் இறங்கு முகத்தை ஏற்படுத்துவோம், தலைகீழை ஏற்படுத்துவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தாய்மார்களும் கொஞ்சம் யோசிங்க. புள்ள பிறக்குது, பிறந்த உடனே பிள்ளையுடைய ஸ்டேட்டஸ் என்ன, படுத்தம் கிடக்கும். பிள்ளையுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா படுத்தம் கிடக்கும், கழுத்து கூட நிற்காது பாருங்க, படுத்து தான் கிடக்கும் புள்ள. படுக்கை, அதற்கு பிறகு தான் எழுஞ்சி உட்காரும். லேசா எழுஞ்சி உட்காருமா, எழுஞ்சி உட்கார்ந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அப்படி நிற்கும் போது கூணு விழுந்த மாதிரி இருக்கும், நேராகவும் நிற்கும், இப்படி ஆடி ஆடி நிற்கும். அதுக்கு பிறகு யாருடைய துணையும் இல்லாமல் நேரடியாக நடக்கும். முதல்ல என்ன செய்யும்னா கம்பு வச்சு நடக்கும், அல்லது நம்ம ஏதாவது வண்டி கிண்டி கொடுத்தா அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே நடக்கும். அதுக்கு பிறகு அது யாருடைய துணையும் இல்லாமல் நடக்கும். இதுதான் ஆரம்ப கட்டம். நல்ல தள்ளாமை பருவம் வந்ததுக்கு பிறகு இதுக்கு நேர் மாற்றமாக நடக்கும். எப்படி, யாருடைய துணையும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு வாக்கரை வச்சு நடக்க ஆரம்பிப்பார், அல்லது ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பிப்பார். அதாவது துணையோடு நடப்பது. நல்ல நேரடியாக நடந்துக்கிட்டு இருந்தவர் துணையோடு நடக்கிறார். அதற்கு பிறகு கூன் விழுது, கொஞ்சம் அப்படி குனிகிறார். அதுக்கு பிறகு நிற்கவே முடியல, அப்படி உட்கார்ந்துடுறார். உட்கார்றதுக்கு பிறகு அடுத்து இன்னும் கொஞ்சம் நோய் அதிகமாகிறது, படுத்த படுக்கையாக ஆகிறார். கடைசியில் போய் சேர்ந்துடுறார். குழந்தை பருவத்தில் இப்படி ஏறுது, வயோதிக பருவத்தில் இப்படி இறங்குது. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்கி. யாருக்கு நாம் அதிகமான ஆயுளை கொடுத்தோமோ அவருக்கு படைப்பில் இறங்கு முகத்தை ஏற்படுத்துகிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த கடைசி கட்ட பருவத்தை தான் அல்லாஹ் அறுதலுல் உமுர், தள்ளாமை பருவம். அல்லாஹ் இந்த பருவத்தை பற்றி சொல்லும்போது லிகைலா யஅலம பாத இல்மின் ஷைஆ, நிறைய விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு எதையுமே தெரிய முடியாமல் போயிடும் அந்த பருவம்னு நல்லா சொல்கிறோம். இன்னும் சில நேரங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நினைவு இழப்பு நோய் ஏற்படும், மறந்து மறந்து போகும், திரும்ப திரும்ப பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வயசானவங்கள ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பேசிட்டோன்னு மறந்து போயிடும். அதே மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வாங்க. இப்போ இப்படி பல பலவீனங்கள் அவருடைய உடம்பில் வந்துவிடும். அதனால தான் அடுத்தவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுலி வல் ஜுப்னி வ மின் அன் உரத்த இலா அறுதலில் உமரி. ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆவுல இது ஒன்று. என்ன, இறைவா நீ என்னை கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, மசீஹுத் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பாயாக, அதாபுல் கபரிலிருந்து பாதுகாப்பாயாக, கடன் சுமையிலிருந்து பாதுகாப்பாயாக, மக்களுடைய எல்லலிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வரிசையை கேட்டுக்கிட்டே இதை ஒன்று சொன்னாங்க, நான் மறுபடியும் தள்ளாமை பகுதிக்கு தள்ளப்படுவதிலிருந்தும் இறைவா என்னை பாதுகாப்பாயாக. நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய துவா. ரசூலுல்லாஹ் இதை அடிக்கடி கேட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அவங்களுடைய மௌத்தை முன் முதுமை பருவத்திலேயே முடித்து விட்டான். 63 வயசுல முடிச்சிட்டான். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்கள் வந்த வேலை இந்த உலகத்தில் முடிஞ்சு போச்சு, இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்சிச்சு, உதவி வந்துருச்சு, மக்கள்லாம் கூட்ட கூட்டமாக வந்துட்டாங்க, இதற்கு பிறகு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது எந்த பக்கம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதின் பக்கம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வயோதிகத்தை அடைந்து விட்ட, கிட்டத்தட்ட அடைய போகிற நிலைமையில் இருக்கிற நமக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடம். கடைசி காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக வச்சுக்கிறதுல நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் அதனாலே என்ன செய்வாங்கன்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம
வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று துஆ செய்வார்கள். இறைவா, உன்னை நான் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவா என்று துஆ செய்வார்கள். அருமையான தோழர்களே, அந்த கடைசி காலகட்டங்களில் பாவங்கள் நிகழாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பாவம் செய்திருந்தால் அதிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே பாவம் அடியார்கள் சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹ் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் யாரையாவது நான் அநியாயமாக அடிச்சிருந்தா வாங்க முதுக காட்டுறேன்னு சொன்னாங்களோ, அந்த வேலையை இந்த உலகத்தில் செஞ்சுட்டு தான் போகணும். யாருக்கும் கடனை விட்டுட்டு போகக்கூடாது. என் வாப்பா கடன் வாங்கியிருந்தா என்கிட்ட வந்து வாங்கிக்கங்கன்னு புள்ள சொல்லக்கூடாது. நான் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் என்கிட்டே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு மௌத்தாகணும். அந்த மௌத்து தான் முகூர்த்த மௌத்து, அந்த மௌத்து தான் நல்ல மௌத்து. தோழர்களே, அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி காலகட்டங்களிலே பாவம் செய்வதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் கடைசி காலகட்டத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான தண்டனை இருக்கிறது. ஏன்னா பாவம் செய்யறதுக்கான சூழல் சாத்தியக்கூறுகள் இருந்து ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா கூட ஏதாவது சொல்ல முடியும். ஆனால் அந்த சூழலே இல்லாமல், அந்த சக்தியே இல்லாமல் பாவம் செஞ்சா அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅதரல்லாஹு இலம்ரஇன் அஹ்ர அஜ்லஹு இலா சித்தீன மின் உம்ரிஹி. இந்த மாதிரி ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய ஆயுளை அல்லாஹ் 60 வயது வரை கொண்டு போயிருந்தால் அவர் செய்கிற தப்புகளுக்கு சாக்கு போக்கு சொல்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹ் அவரை சாக்கு போக்கு சொல்ல விட மாட்டான். பாருங்க, நான் ஒரு கொலை குற்றவாளின்னு வச்சுக்கங்களேன், ஏன்பா கொலை செஞ்ச அப்படின்னு நீதிமன்றம் குற்றவாளி கூண்டில் வச்சு அவரை கேட்கும். அப்படி கொலை செய்ய அதுக்கு ஏதாவது நியாயம் இருந்தால் குற்றவாளி கூண்டில் வச்சு என்ன செய்யலாம், சொல்லலாம். சொல்றதுக்கு ஒரு சாத்தியத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி ஒருவர் தப்பு செய்யும் போது அந்த தவறு செய்வதற்கான சூழ்நிலை சாதகமாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, எப்பா ஏன்பா தப்பு பண்ண, காரணம் சொல்லுன்னு கேட்பான். ஆனால் 60 வயது வரை ஒருவருக்கு ஆயுளை தந்ததற்கு பிறகு தவறு செய்வதற்கு அல்லாஹ் சாக்கு போக்குகள் சொல்வதற்கு இடமளிக்கவே மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால தான் ஒரு ஹதீஸ் வரும், 3 பேர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவே மாட்டான். அந்த 3 பேரில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைஹுன் ஜானின், பாலியல் ஒழுக்கம் மீறக்கூடிய வயோதிகர் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாலியல் ஒழுக்கம் மீறக்கூடிய, கற்பொழுக்கம் மீறக்கூடிய ஒரு வயோதிகரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், முகம் கொடுத்து பேச மாட்டான், தள்ளி போட அப்படின்னு அல்லாஹ் தூர தள்ளி விட்டுருவான். ஏன்? கற்பொழுக்கம் தவறுதல் என்பது ஒரு வயோதிகர் செய்தாலும் தவறுதான், ஒரு வாலிபர் செய்தாலும் தவறுதான், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு வாலிபர் செய்துவிட்டால் தப்பு தான், ஆனால் சாத்திய கூற அவர் காரணமாக சொல்ல முடியும். எனக்கு சக்தியை கொடுத்துருந்த, நான் அப்படி இப்படியுமா இருந்தேன், அதனால் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாங்கிறது ரெண்டாவது விஷயம், ஆனால் சொல்ல முடியும். ஆனால் வயோதிகர் சக்தியை இழந்தவர், அவருடைய சக்தி என்பது குளிர்ந்து போய்விட்டது, அடங்கி போய்விட்டது. அடங்கினதுக்கு பிறகு எதுக்கு ஆட்டம்? அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா, ஒரு வயோதிகர் இந்த கற்பொழுக்கம் மீறக்கூடிய தவறை செய்தால் அவருக்கு தண்டனை மாத்திரமல்ல, முகம் கொடுத்து பேச மாட்டான் அல்லாஹ். முகத்தை திருப்புன்றுவான் அல்லாஹ், ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அந்த முகத்தை பார்ப்பதற்கு அல்லாவே வெட்கப்படுவான், கூசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஒரு பெருமை அடிக்கக்கூடிய கர்வம் உள்ள ஏழையை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு பெரிய அரசர், ஒரு செல்வந்தர் கர்வம் கொண்டாருன்னா வேற விஷயம். அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவருக்கு எதுக்கு கர்வம்? இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு 3 பேரை சொன்னாங்க. அப்போ எனவே கடைசி காலகட்டத்தில் பாவம் செய்வதை குறித்து தயவு செய்து நாமெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வயது கிட்டத்தட்ட 50-60 நெருங்கக்கூடிய நாமெல்லாம் சற்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைத்திருக்கிறது. நீண்ட ஆயுள் கிடைத்ததற்கு பிறகு நாம் தவறு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இழந்து நிற்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நம்ம ரொம்ப தெளிவாக கவனத்தில் வைக்கணும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்மளில் சில பேர் வயசான காலத்தில்
என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஹயாத்தோடு இருக்கிற காலத்திலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் இன்றைக்கி சொல்கிறத பார்க்குறோம். எதுக்கு என் பின்னால் என் பிள்ளைங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு, நானே என்ன செய்யலான்னு பார்க்குறேன், என் பிள்ளைங்களுக்கு என் கண்ணு முன்னாலேயே ஹயாத்தோட எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். அருமையான தோழர்களே, சொத்துக்கள் இருந்தால் உங்களுடைய வேலை விட்டு விட்டு போவது தான். பிரித்து கொடுக்குற வேலை உங்கள் வேலை இல்லை. பிரித்து கொடுக்குற வேலையை அல்லாஹ் குர்ஆனில் பார்த்து வச்சுருக்கான் ஏற்கனவே. நீங்கள் பிரித்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் சரிசமமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் சொத்துங்கிறது சரிசமமாக இருக்காது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 100% சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு 50% தான். அல்லாவே ஏற்றத்தாழ்வு செய்து வச்சிருக்கிறான். இப்படி பிரித்து கொடுக்கறதுக்கு நம்ம ஹயாத்து காலத்தில் நமக்கு உரிமை இல்லை. ஏன் அப்படின்னா, பஷீர் என்கின்ற பேரில் ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அவங்களுடைய மகன் நோமான் பின் பஷீர் அறிவிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு. எங்கள் வாப்பா ஒரு தடவை என்ன நேராக ரசூல்லாட்ட அழைச்சிட்டு போனார். ரசூல்லாட்ட போய் சொன்னார், என் மகன் நோமானுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்குறேன், இந்த அன்பளிப்புக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டார் ரசூல்லாட்ட. அப்புறம் ரசூல்லா கேட்டாங்க, அக்குள்ள வலதிக்க ஆத்தைத்த மிசலஹாதா, அக்குள்ள வலதிக்க நகல்த மிசலஹாதா, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இது போல கொடுத்துருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவருக்கு நிறைய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் இது போல கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. ரசூலுல்லா சொல்லும்போது அக்குள்ள வலதிக்க, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க. அரபி தெரிஞ்ச உஸ்தாத்மார்களுக்கு தெரியும், அக்குள்ள வலதிக்கன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் அடங்கும் அந்த வார்த்தை. பொம்பளை பிள்ளை மட்டும் குறிக்கணும்னா பனாத்துங்கிறது வந்திருக்கணும். ஆம்பளை பிள்ளையை மட்டும் குறிக்கணும்னு சொல்லி சொன்னால் பனின்னு வந்திருக்கணும். ரெண்டு பேரையும் எடுத்துக்கிற மாதிரி ரசூலுல்லா வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அக்குள்ள வலதிக்க, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி சரிசமமாக கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது நாம் ஒன்றை கொடுப்பதாக இருந்தால் சரிசமமாகத்தான் கொடுக்க வேண்டும். பிரிச்சு நம்ம ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் கூட கொடுக்க முடியாது. ஒரு தட்டில் 5 கரண்டி சோறும் ஒரு தட்டில் 2 கரண்டி சோறும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ எனவே அல்லாஹ் சொன்ன முறையில் ஏற்றத்தாழ்வாக பிரித்து கொடுப்பதாக இருந்தால் அது நம்முடைய மரணத்திற்கு பிறகுதான் நிகழ வேண்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, மிம்மா தரக்க, மிம்மா தரக்தும், மிம்மா தரக்ன, மிம்மா தரக்க, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தலாம். நீங்கள் விட்டுட்டு போன சொத்துல இருந்து, அவர்கள் விட்டுட்டு போன சொத்துல விட்டுட்டு போகணும். நீங்கள் முதல்ல விட்டுட்டு போகணும். புரிஞ்சுங்களா? முதல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். அதாவது வாரிசுரிமையினுடைய நிபந்தனைகள் மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னால், யாருடைய சொத்து பிரிக்கப்படுகிறதோ அவர் மௌத்தா இருக்கணும். அப்போ தான் வாரிசு பிரிக்க முடியும். மௌத்து நிகழாமல் பிரிக்க முடியாது. இது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை. அப்போ எனவே தயவு செய்து ஹயாத்து காலத்தில் பிள்ளைகளுக்கு நான் சொத்தை அல்லாஹ் ரசூல் சொல்கிற மாதிரி பிரித்து கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் அது குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். எல்லாத்தையும் விட அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது. நாளைக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துருவீங்க, உங்களை யாரையும் அடுத்து ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் கையில் சாவி இருக்கிற வரைக்கும் தான் உங்களை ஏற்றுக்குவாங்க. சாவி கை மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் உலகத்தில் நடுத்தரில் நின்றுருக்கிறாங்க. எனவே அவசரப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு சாவகாசமாக வருத்தப்படக்கூடாது. எனவே தயவு செய்து இந்த விஷயத்தையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அருமையான தோழர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய பாடம். அதில் குறிப்பாக அவருடைய அந்திம காலம் என்பது நம்முடைய வாழ்நாளை அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு பெற்ற நம்மை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல, யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நற்செயலையும் அமல சாலிகையும் கொடுத்தானோ அவர்தான் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.